வணக்கம். இது மக்கள் குரல். இந்த பதிவு எதற்காகவென்றால், ஒவ்வொரு தலையிலும் கிட்டத்தட்ட 1,22,365 ரூபாய் கடன் உள்ளது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் எனில் அந்த 4 பேருக்கும் தலா 4,89,460 ரூபாய் கடன் உள்ளது. இது எங்கிருந்து வந்தது, எதற்காக வந்தது, யார் வாங்கியது என்று கேள்வி வேண்டாம். இது நாம் ஓட்டு போட்டதற்காக அரசியல்வாதிகள் நமக்கு கொடுத்த பரிசு. லாஸ்ட் 5 ஆண்டுகளில் மட்டும் இதன் கடன் தொகை பாதிக்கு பாதியாக உயர்ந்துள்ளது. ஏனென்றால் இதற்கு முந்தைய ஆட்சிகளில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி தான் நமது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடன் தொகை. இப்பொழுது இந்த 4.5 ஆண்டுகளில் நமது கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? ரொம்ப குறைவுதான். ஏனென்றால் வெறும் 9.5 லட்சம் கோடி, அவ்வளவுதான். இதனால் தான் நமது தலையில் ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு கடன். வேறு ஒன்றும் இல்லை. நாம் ஓட்டு போட்டு அவர்களை ஜெயிக்க வைத்ததற்காக அவர்கள் நமக்கு கொடுத்த பரிசு. இந்த தொகை எதற்காக செலவு செய்யப்பட்டது, எதற்காக வாங்கப்பட்டது என்று அரசாங்கம் நமது மக்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதை ஒவ்வொருவரும் ஒரு கேள்வியாக அரசாங்கத்திடம் கேளுங்கள். இந்த தொகை மிக பெரியது. ஏனென்றால் இது ஒவ்வொருவருக்கும் கடனாக உள்ள ஒன்று. இது தனிப்பட்ட முறையில் வெறும் அரசாங்கம் பதில் சொல்ல முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனால் அரசாங்கம் இன்றைக்கு இருக்கும் அரசாங்கம் நாளைக்கு இல்லாமல் போகலாம். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் அதிகாரம் நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் இந்த கடன் தொகை மட்டும் நமது வீட்டின் கதவை கண்டிப்பாக வந்து தட்டும். மக்களே, விழித்துக் கொள்ளுங்கள்.